அதே மாதிரி அடுத்ததாக வந்து இந்த இது கொடி இருக்கு இல்லையா, காலித் ரலியல்லாஹு, அதாவது மக்கள் மசூரா பண்ணுறாங்க. அதாவது 3 பேருமே கொல்லப்பட்டாங்க. அதாவது ஜயத் பின் ஹாரிசா ரசூலுல்லாஹ்வுடைய வரப்பு மகன், அவர் கொல்லப்படுறாரு. அடுத்ததாக அதாவது முன்னாள் வளர்ப்பு மகன், அவர் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் எல்லாம் நெருக்கமான ஆட்கள். அதுக்கப்புறம் அந்த கவிதையில் தேர்ச்சி பெற்ற அப்துல்லா இப்னு ரவாஹா, அவரும் கொல்லப்படுறாரு. இவர் கொல்லப்பட்ட உடனே காலித் பின் வலீதை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து, காலித் பின் வலீது கொடி வச்சிருக்கிறார் கையில் அந்த டைமில். அதாவது இவர் உழுவுறாரு, உளுந்தோன்னு கொடி கையில் எடுத்துடுறாரு. எடுத்துட்டு காலித் பின் வலீத் சொல்கிறாரு, யாராவது ஒரு மக்கள் அமீரை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாரு. உடனே அவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, கொடி உங்கள் கையில் இருக்குது, நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து பையத் செஞ்சிடறாங்க. செஞ்சவொன்னே அவர் கையில் கொடி எடுத்துடுறாரு. எடுத்துட்டு அவர் சண்டை போட்டதுக்கப்புறம் சிச்சுவேஷனே பயங்கரமாக மாறுது. இவர் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்துட்றான். இன்னும் வந்து முஸ்னத் அஹமதில் ஒரு ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னா, இந்த இதை வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அடுத்தது இவர் கையில் வந்துச்சு, அடுத்தது இவர் கையில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் கையில் வந்தோன்னே ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க, இறைவா இது உன்னுடைய வாளில் ஒரு வாள், இந்த வாளை பலப்படுத்து அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. இதன் காரணமாக காலித் பின் ரலியல்லாஹுவுக்கு உதவி செய்யப்படுது. அந்த இடத்துல சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உதவி செய்யப்படுது. அவர் சொல்கிறார், மோத்தா போரின் போது என் கையில் இருந்த 9 வாள்கள் உடஞ்சிருச்சு, என்னுடைய அகலமான யமன் நாட்டு வாள் ஒன்று தான் என் கையில் உடையாமல் எஞ்சி இருந்தது. 9 வாள் உடையிற அளவுக்கு சண்டை போடுறாரு இவர். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக சண்டை போடுறாரு. இவர் என்னாச்சு, இவர் வாழ்க்கையில் பயங்கரமான சண்டை போடக்கூடியவர். இவருக்கு நார்மல் டெத்து தான், அதாவது பாயில் படுத்த படுக்கையாக இருந்தால் சாவர. அதுதான் அவர் சொல்கிறாரு, போருக்கு போனால் செத்துருவாங்கிறது எவன்டா சொன்னது அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இப்படி சாகிறதா இருந்தால் நான் பார்க்காத போரே கிடையாது, பெரிய பெரிய சூப்பர் பவர்லாம் அடித்தேன், ஆனால் பாரு நான் பாயில் விழுந்தான் சாகிறேன், பாய் தான் என்னை கொல்லுது அப்படிங்கிறார். வால்லாம் என்னை கொல்லலை, பாய் தான் என்னை கொல்லுச்சுங்கிறார். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பாயில் படுத்தா சேஃப்டின்னு நினைக்கிறோம். காலித் பின் வலீத் மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் பாயில் செத்துருக்காங்க. எனவே பாயை பார்த்து நம்ம பயப்படணும், ஏன்னா படுத்துங்கிறத பார்த்து நம்ம பயப்படணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஹீஹுல் புகாரில் 4265 4266 இந்த வாள் உடஞ்ச செய்தி இருக்குது. அடுத்தது உடனே என்ன பண்ணுறாங்க, மசூரா, அதாவது பிளான் பண்ணுறாங்க. காலித் பின் ரலியல்லாஹு என்ன பண்ண முடியும், முன்னாடி 2 லட்சம், நாம் 3000, என்ன பண்ண முடியும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரிவர்ஸில் அந்த படையை கூட்டு போய் சேஃப்டியாக மதீனா கூட்டு போகிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே சவால் தான். ஏன்னா போருங்கிறது, அதாவது ஜெயிச்சு ஊரை கைப்பற்றுறது மட்டும் போர் கிடையாது, சும்மா ஒரு தாக்குதல். ஏன்னா மக்கா வெற்றி பாருங்க இப்போ வரைக்கும் நடக்கலை, பல போர்கள் நடந்துருச்சு. இல்லை, ஒரு அட்டாக் நடக்கும் போயிடும், ஒரு அட்டாக் நடக்கும் போயிடும். அப்போ இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம பேக் போயிடணும் அப்படின்ட்டு. ஆனால் முதுகு காட்டி பின்னாடி போனால் துரத்தி அடிப்பாங்க. அப்போ ஓடுறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 2 லட்சம் என்ன பண்ணிடும், 3000 சுற்றி வளைச்சிரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு செம்மையான ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இந்த முன்சஃபில், அதாவது ஃப்ரண்ட் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதாவது ஏ டீம் பி டீம் சி டீம்னு இருக்கும். அப்போ ஏ டீம் பி டீம் சி டீம் வந்து 4-5 நாளாக ஒரே மாதிரி சண்டை போடும்போது டெய்லி முன்னாடி சண்டை போகிறவனுக்கு தெரியும், இவன் தான் நேற்றும் பார்த்தேன் அப்படின்ட்டு, இவன் தான் வந்தான், நேற்றும் இவனே தான் வந்தான், இன்றைக்கும் இவனே தான் வர்றான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது இவன் ரெகுலராக பழக்கப்போ அவனுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் என்னன்னு தெரியும், 3 நாளாக சண்டை போட்டிருக்கிறான், இவங்க எப்படி சண்டை போடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு ரீடிங் பண்ணி வச்சுருப்பான். அவன் கால் தான் கொஞ்சம் வீக்கு, காலில் அடித்தா சரியாக போய் எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சுருப்பான். இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களும் பழக்கமாக இருப்பாங்க சண்டை போட்டு, இந்த இடம் நமக்கு குழி இருக்குன்னு தெரியும், எல்லாமே அந்த போருடைய அந்த இடம்லாம் தெரியும். இவர் என்ன பண்ணுறாரு, பொசிஷன் மாற்றுறாரு. பேக்கில் இருக்கிறவங்க ஃப்ரண்ட்டில் வாங்க அப்படிங்கிறாரு. பேக்கில் இருக்கிற டீமை கொண்டு போய் இன்றைக்கி நீ ஃப்ரண்ட்டில் இறங்குறா, நீ ரைட்டில் இருக்கிறவன் நீ லெஃப்ட்டில் இறங்குறா, லெஃப்ட்டில் இருக்கிறவன் ரைட்டில் இறங்குறவன. இவங்க என்ன நினச்சிட்றாங்க, ரசூலுல்லாஹ் மதீனாலேருந்து ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்பிட்டாங்கன்னு பயந்துக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, உல்ட்டாவாக நினச்சிட்றாங்க, ரசூலுல்லாஹ் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்பிட்டாங்க, ஓ இதுக்கப்புறம் அதான் ஃபோர்ஸ் இல்லாத போதே நம்மகிட்ட தம் கட்டினாங்க, இவங்களை வந்து இதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்க ஓடுறதுக்கு பதிலாக அவங்க ஓடுறாங்க. யார், அந்த 2 லட்சங்கிற அந்த படம் வந்து ஓடுது. இதுதான் ஈமானுடைய வலிமை. இப்போ இந்த இடத்துல வந்து வரிசையை மாற்றி நிறுத்தி இவர் என்ன பண்ணுறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக மதீனாவுக்கு அந்த படையை வந்து மீட்டு கூட்டி வந்துடுறாரு. இது வந்து ஒரு சாதாரண சாதனை கிடையாது. இதை வந்து சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போவே சஹாபாக்கள், அதாவது காலித் பின் வலீத் வந்து பயந்து போய் திரும்பி வந்துட்டார், போரில் புறமுதுகு காட்டிட்டாருன்ட்டு. ஆனால் இது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வாள் ஒன்று கொடி எடுத்துருச்சு, அதன் கையில் வெற்றியை தந்து விட்டான்ட்டாங்க. அப்போ வெற்றிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ இதில் வந்து சர்ச்சை பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. காலித் பின் வலீத் புறமுதுகு காட்டியெல்லாம் ஓடி வரல. அதை பற்றி குர்ஆனும் பேசுது. அதாவது இன்னொரு படையில் சேர்றதுக்காக, போர் வியூங்களுக்காக நீங்கள் வர்றது வந்து குற்றம் இல்லை, அதாவது போர் புறமுதுகு காட்டக்கூடாது,
மறுபடியும் சண்டை போடுறதுக்காக நீங்கள் போகிறது வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி குர்ஆனும் சொல்லுது. இந்த போரில் பார்த்தீங்கன்னா 3000 வெர்சஸ் 2 லட்சத்தில் வெறும் 12 பேர் தான் கொல்லப்படுறாங்க முஸ்லீம்களில். இதில் எவ்வளோ பேர் இழப்பு ஏற்பட்டிருக்கணும் தெரியுமா? பாதிக்கு பாதி காணாமல் போயிருக்கணும், பாதிக்கு பாதியாவது காணாமல் போயிருக்கணும். வெறும் 12 பேர். ஜாஃபர் லியோனும் இவங்கெல்லாம் சண்டை போட்டதை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 100 பேராவது காலி ஆகிருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரியல என்னங்கிறது. ஆனால் இவர் 9 வெட்டு 90 வெட்டு வாங்கியிருக்காருன்னா அந்த வெட்டுக்கு சொந்தக்காரனை எல்லாம் காலி பண்ணிட்டு தான் இவர் வாங்கியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு இவர் 9 வாழை உடச்சிருக்கிறாருன்னா அந்த வாழெலாம் எப்படி உடஞ்சிருக்கும்? அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பக்கம் நிலவரம் என்னங்கிறது தகவல் தெரியல. இவ்வளோதான் நடக்குது மேட்ரு.